பல பேர் தங்களுடைய நினைவலைகளை அனுதினமும் கொடுத்து அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் மகிழ்ச்சியான நினைவலைகளில் ஆட்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய பயிற்றுனர் நம் நற்புலவை தளத்தின் அடித்தளம் அடிப்படை தூண்களான சில பேரில் பவுண்டருக்கு இணையாக செயல்பட்டு நற்புலவை தளத்தை மேலே கொண்டு வந்த பல நபர்களில் இவரும் ஒரு முக்கியமான நபர். நற்புலவை ஆரம்பித்த காலத்திலேயே அதை தொடர்ந்து கம்பேரிங் பண்ணி திறம்பட நிகழ்த்திய நபர். இவர் ஒரு அக்கௌண்ட்ஸ் மேனேஜர், பயிற்றுனர், பல தளங்களில் பயிற்சி, பட்டிமன்றம், புத்தக திறனாய்வு மற்றும் மோட்டிவேஷன் ஸ்பீச் பல விஷயங்களில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி மக்களிடம் சென்று கொண்டிருப்பவர். என்னை பல தளங்களில் அறிமுகப்படுத்திய நபர். இசைநிலையில் நடத்திய 5am கிளப்பில் முழுமையாக இணைந்து அந்த 200 நாளும் பயணித்தவர். அருமையான ஒரு பேச்சாளர். சொல்ல வேண்டிய கருத்தை தெளிவாக அழகான நடையில் சொல்லும் திறமை படைத்தவர். என்னுடைய ஆர்வீர் நண்பர் திரு நாராயணன் அவர்களை இன்றைக்கான மகிழ்ச்சிக்கான நினைவலைகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ள உங்கள் சார்பாக அழைக்கிறேன். சார். வணக்கம், எல்லோருக்கும் நட்புள்ளடி வணக்கம். இந்த மாதம் தலைப்பு மகிழ்ச்சிக்கான நினைவலைகள். இந்த மகிழ்ச்சிக்கான நினைவலைகளை ஒரு மகிழ்ச்சி பாட்டோட இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்தேன். ஒரு பாட்டு ஷேர் பண்றேன். ஆடியோ வரல சார். ஆடியோ ஷேர் பண்ணுங்க. ஆடியோ ஷேர் பண்ண முடியும். ஒரு நிமிஷம் நான் இது அனுப்புறேன். ரமேஷ் சார், நீங்க ஷேர் பண்ண முடியுமா சார்? நீங்க பேசுங்க, நான் ஷேர் பண்றேன். அனுப்புங்க. அனுப்பிட்டேன் சார். ரமேஷ் சார் வந்துருச்சேன். செக் பண்ணிட்டு இருக்கேன் சார். நன்றி சார், நன்றி சார். மகிழ்ச்சிக்காண்டி மறுமலர்ச்சி பாடல். இந்த பாடலை எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அருணகிரி சார், நீங்க ஷேர் பண்றீங்களா அந்த பாட்டை? பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க.
சார் ஷேர் பண்ணட்டுமா? பண்ணுங்க சார், பண்ணுங்க சார். ஆடியோ வந்ததா சார்? சார் வருது, ஆடியோ வருது. ஃபுல் ஸ்கிரீன் பண்ணிக்கங்க ஆடியோ. ஸ்டாப் ஆயிடுச்சு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ள சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. ரொம்ப நன்றி சார், ரமேஷ் சார். ஒரு மகிழ்ச்சிக்காண்டி பல தடங்கள் வந்தாலும் அந்த மகிழ்ச்சி வேணும்னு சொல்லிதான் அந்த மறுமலர்ச்சி பாடலை ஒளிபரப்ப சொன்னேன். ரொம்ப நன்றி. இப்ப வந்து நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கான நினைவுகள், என் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியான நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கட்டமா பிடிச்சிருக்கு. அதாவது நான் பிறந்ததிலிருந்து ஒரு இளைஞர், ஒரு 10 வயசு வரை, அப்புறம் 10 to ஒரு 30, 30 to 40 பிளஸ், அப்புறம் 40லேருந்து பிளஸ் அப்படின்னு இருக்கு. இதுல இன்று 19, ஆம், இந்த 19 எனக்கு ஒரு முக்கியமான நாள். நான் பிறந்த தேதி அப்படின்னு சொல்லலாம். என்னோட பிறப்பே ஒரு மகிழ்ச்சியான பிறப்பு. இந்த உலகத்துல எல்லாரும் கொண்டாடுற தீபாவளி நன்னாளில் நான் பிறந்தேன். அது என் வீட்டுக்கு மட்டும் இல்ல மகிழ்ச்சி, இந்த உலகத்துக்கும் மகிழ்ச்சி. அதை நினைக்கும் போது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கு. அப்போ பிறந்த போதே நான் ஒரு மகிழ்ச்சியான நபராக வந்திருக்கிறேன். அப்போ வந்து அதே மாதிரி என்னோட குடும்பம் பத்தி ஒரு சின்ன விளக்கம். இங்க இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதா என்னன்னு தெரியல, ஆனா எனக்கு இறைவன் கொடுத்த வாய்ப்பு. அது நான் இன்னும் மகிழ்ச்சியா நினைக்கிறேன். என் கூட பிறந்தவர்கள் 4 சகோதரர்கள், 4 சகோதரி. நான் வந்து கடைசி பையன். அதனால உங்களுக்கு தெரியும், கடைக்குட்டின்னு சொன்னா அது ரொம்ப செல்லக்குட்டி, எந்த வேலையும் செய்யாது.
அந்த மாதிரி ஒரு குடும்ப சூழ்நிலையில இருக்கும்போது இந்த மகிழ்ச்சி இயற்கையாவே கிடைக்கும். அந்த மகிழ்ச்சி எப்படி கிடைக்கும்னா, ஒரு சகோதர சண்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை நடக்காது. ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியா இருக்கு. ஆனா அந்த வாய்ப்புகள்லாம் இப்ப கிடைக்குமா அப்படின்னு கேள்விக்குறி. அந்த என்னோட வாழ்க்கை. அடுத்தது நான் ஸ்கூல்ல படிச்சது. ஸ்கூல்ல படிக்கும்போது நான் படிச்ச ஸ்கூல் வந்து செயின்ட் சேவியர்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். மிகவும் நல்ல ஒழுக்கத்தை 10 படிப்புகளிலேயே ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்குறது. அதாவது டிசிப்ளின், நேரம், உங்களுக்கு தனி மனித ஒழுக்கம் இப்படி இருக்கும். அந்த அந்த சின்ன வயசுல இருந்து ஒரு 12 வருஷம் அந்த பயிற்சி பட்டறையில படிக்கும் பொழுதுதான் நமக்கு நேரம் எவ்வளவு முக்கியம், நம்ம ஒழுக்கம் எவ்வளவு, இந்த ரெண்டையும் நீங்க கடைபிடிச்சா உங்களை தேடி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு பயிற்சியை கொடுத்த பள்ளி. இன்றும் என்னோட நேரம் தவறாமை மற்றும் தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறதுக்கு காரணம் அது ஒரு எனக்கு என்ன சொல்றது ஃபவுண்டேஷன். ஒரு பில்டிங் வந்து நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் போட்டா அது எவ்வளவு நாளும் கட்டினாலும் அது தாங்கும்னு சொல்லுவாங்க. அதனால பேசிக் ஃபவுண்டேஷன் நல்ல நல்ல ஆசிரியர் அதை சொல்லணும். நான் வந்து இந்த டயத்துல நிறைய சேட்டைகள் பண்ணினா கூட கண்டிக்க வேண்டியது கண்டிச்சு எனக்கு நல்ல ஒரு பாடம் பயிற்சி கொடுத்து நல்ல ஒரு லெவலுக்கு இன்னைக்கு வந்து நான் ஒரு 3 மாஸ்டர் டிகிரி 4 யூஜி முடிச்சிருக்கிறேன்னா அந்த பேஸ் ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியருக்கு இந்த இடத்துல நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது இளமை காலம் காலேஜ். காலேஜில் வந்து நான் எப்படிலாம் இருந்தேன்னா இங்க வந்து அதாவது மகிழ்ச்சியான நினைவுகளைகளும் சோகமான நினைவுகளையும் நம்ம மனசுல வச்சிருக்கணும். இந்த சோகமான நினைவுகளை நம்ம எப்படி கடந்து வந்தோம், அதை மகிழ்ச்சியாக கடந்து வந்திருக்கோம். இதுல வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு நிகழ்வு, அது ஒரு சோகமான நிலைவுல அதை கடந்து வந்ததுனால இன்னைக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு அதை நான் நினைச்சு பார்ப்பேன் எப்பவும். ஏன்னா நான் சொன்னேன்னா நான் படிச்ச ஸ்கூல் வந்து ஒரு கண்டிப்பான ஸ்கூல்னு சொன்னோன்னா அந்த ஒழுக்கத்துக்கு கொஞ்சம் சேட்டக்கார பையன். நாங்க ஒரு 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 15 பேர் ஒண்ணு போல ஒரு குரூப்பா இருந்தோம். ஆனா 15 பேரும் ஒரு 9th படிக்கும் பொழுது படிப்புக்காண்டி எங்களை தேர்ச்சி பெற முடியாம அவங்க குறைக்கல. ஆனா ஒழுக்கத்துக்காண்டி எங்க 15 பேரையும் செயலாக்கினாங்க. அந்த 9th செகண்ட் இயர் படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அது ஒரு சோகமான சூழ்நிலை. அந்த கடந்து வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனா அன்னைக்கு அந்த கடந்து வர்றதுக்கு நான் சொன்ன கூட்டு குடும்பம் தான். எங்க பாட்டி வந்து கூப்பிட்டு சொன்னாங்க, அன்னைக்குதான் அந்த தோல்வினா அதாவது தோல்வியில பாடத்தை கற்றுக்கோன்னு சொன்னாங்கல்ல, அந்த தோல்வியில எனக்கு கிடைச்ச அறிவுரைகள் நிறைய. அதுல எங்க பாட்டி சொன்னாங்க, அதாவது படிப்பு 1 வருஷம் போடுதுன்னு நினைக்காத, இதையும் ஒரு பாடமா வச்சுக்கோ. இதுதான் உனக்கு பாடம், இதுல இருந்து உன் வாழ்க்கை ஆரம்பின்னு அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அறிவுரை. பல ஆசிரியர்கள் எனக்கு கொடுத்த அறிவுரை இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அந்த சோகமான நிலைவை நான் மகிழ்ச்சியான நிலைவா மாத்திக்கிட்டு வந்தேன். அதனால எனக்கு எந்த தோல்வியும் எனக்கு ஒரு பெரிய இதாவே பாதிக்காது. ஏன்னா அதுக்கு ஒரு பக்குவம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு எனக்கு அந்த ஸ்கூல்ல 9th கிடைச்சது. அதுல சில சோகமாக என்னன்னா என்ன 9th நான் ஃபெயில் ஆயிட்டேன். 10th பாஸ் பண்ணவங்கள நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க 10th எக்ஸாம்ல ரொம்ப ஃபேமஸ். நான் 9th எழுதுறேன். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த என்னை விட்டு 10th போய் பாஸ் பண்ணவங்க இன்னைக்கு அவங்களோட குடும்ப சூழ்நிலை அவங்களோட வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது அவங்கள விட நான் ஏதோ பல மடங்கு உயர்ந்திருக்கேன். அன்னைக்கு ஒரு படி நான் சரிங்க, இன்னைக்கு அவங்களோட பல படி உயர்ந்து நிற்க காரணம் அந்த ஒரு தோல்வி. இது ஒரு நான் மகிழ்ச்சியான நினைவுகளை பதிவிடணும்னு சொல்லி இதை சொல்றேன். அடுத்தது வந்து காலேஜ். ஏன்னா நான் படிச்சது தமிழ் மீடியம் 12th வரை. காலேஜுக்கு போனோன்னு அது ஆங்கில மீடியம் படித்தோன்னே அது நல்ல ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன்னா அந்த காலேஜ் கதகுப்தலா காலேஜ்னு ஒரு முஸ்லீம் காலேஜ் தான் படித்தேன். அதில் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல என்னன்னா நான் எதிர்பார்க்காத மார்க் கிடைச்சது. அதாவது எக்கனாமிக்ஸ்ல வந்து எனக்கு 14 மார்க் வந்தது. அப்போ இந்த எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர் கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடியும் ஒரு நல்ல ஸ்கூல்ல படிச்சிருக்கேன், நல்ல நாலேஜ் உள்ள பர்சன், ஏன் 14 மார்க் எடுத்தேன் அப்படின்னாரு. அந்த இடம் எனக்கு சோகமான நிலையா தான் இருந்தது. ஆனா அவர்கிட்ட நான் ஒரு சொன்னேன், எனக்கு கொஞ்சம் புரியல, ஆனா ஆனா அரியரை எழுதும்போது நல்ல மார்க் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த ஊக்கமும் இந்த அரியர்ல எழுதும்போது அது ஒரு 89 மார்க் எடுத்தேன்.
அப்ப என்னென்ன மகிழ்ச்சியான நினைவுகளை நம்ம சொல்லும் போது இந்த சோகம், தோல்வி இதையும் ஒரு மகிழ்ச்சி நிலையை நம்ம மாத்துக்கிறதுக்கு நம்ம கத்துக்கணும். இந்த காலேஜ் காலம், காலேஜ் அதே மாதிரி நாங்க தான் நான் திருநெல்வேலியில படித்தேன். மனோர்மணி யூனிவர்சிட்டி அப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க 92ல. நாங்க வந்து 92ல வந்து மதுரை காமராஜர் லாஸ்ட் செட். அந்த காலேஜ் கிட்டத்தட்ட 23 வருஷம் ஆகுது. அது வரலாறு காணாத சாதனை என்னன்னா, எங்களோட செட்டு 99% பாஸ் பண்ணோம். அதுல நல்ல ஸ்கோர் பண்ணோம். எங்களோட குரூப்புக்கு வந்து அந்த காலேஜ்ல ரொம்ப ரெகக்னைஸ் பண்ணாங்க. அது எனக்கு ஒரு பெருமையா இருந்தது. அந்த என்ன ஒரு காலேஜ்ல பெருமையா கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நான் இது சொல்ல மறந்துட்டேன். அந்த 12th வரை படிச்ச ஸ்கூல்ல எனக்கு ஒரு ஏக்கம் இருந்தது. அந்த ஸ்கூல்ல நம்ம வந்து பாதிக்கப்பட்டோம். ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு 12th நான் எக்கனாமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தேன். அது வந்து இந்த நம்ம ஆனுவல் டேல கொண்டாடும் போது அதை கூப்பிட்டு எனக்கு ஒரு ஹானர் பண்ணாங்க. அந்த புத்தகத்தை நான் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். அந்த புத்தகத்தை பார்க்கும் போதெல்லாம் அந்த ஸ்கூல்ல விஐபி முன்னாடி நம்ம அந்த புக்கு வாங்குறது இன்னும் நினைவேலைகளா எனக்கு இருக்கு. அது ஏன்னா அதை வந்து மைண்ட்ல பண்ணும்போது நமக்கு அடுத்த கட்டத்துக்கு நமக்கு முயற்சிக்கு அது உறுதுணையா இருக்கும். அடுத்தது காலேஜ் முடிச்சாச்சு. காலேஜ் முடிச்சோன்னே நான் திருநெல்வேலியில வேலை வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்போ ஃபர்ஸ்ட் காலேஜ் முடிச்சேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வேலை வாய்ப்பு ஆடிட் ஆபீஸ்ல தான் வேலை பார்க்க போறேன். ஆடிட் ஆபீஸ்னா எப்படின்னா ஒரு 6 மாதங்கள் வந்து ஊதியம் கிடையாது, எதுவுமே தரமாட்டாங்க. பஸ் ஃபேர் மட்டும்தான் தந்தாங்க. பஸ் ஃபேர் தருவாங்க, நான் வீட்டுல இருந்து வருவேன் அப்படி. அப்போ அந்த முதல்ல பஸ் ஃபேர் ஒரு 50 ரூபா தருவாங்க மாசத்துக்கு. அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு நம்ம படிச்சிருக்கோம், ஒரு இடத்துக்கு நம்ம செலவு பண்ணும் போது ஒரு 10 சம்பளம் சொல்லும் போது அது எனக்கு அடுத்த கட்டத்தை கொண்டு போச்சு. அது அவர் 6 மாசம் கழிச்சுதான் ரிவைஸ் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு மாசம் 60 ரூபா கொடுத்தாரு. 2வது மாசம் 250 ரூபா சம்பளம் கொடுத்தாரு. ஏன்னா அந்த என்னோட வே ஆஃப் ஒர்க்கிங், டைம் பார்க்க மாட்டேன். அப்போ வந்து எக்ஸ்டேஜ் நமக்கு என்ன வீட்டுக்கு வர போறோம், அதனால சொல்லிட்டு இந்த பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ணி கொடுக்குறது. அப்போதான் கம்ப்யூட்டர் அறிமுகமான டைம். அதுக்கு ஒரு கோர்ஸ் படித்தேன், பிஜிடிசிஏ, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதை படிச்சதுனால என்ன பண்ணாரு, எல்லாருக்கும் நான் 6 மாசம் கழிச்சு ரிவைஸ் பண்ணேன். நீங்க வந்து கம்ப்யூட்டர் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு 250 ரூபா தரேன்னு சொன்னேன். அந்த 10 சேலரி வாங்கி எங்க அம்மாட்ட கொடுக்கும்போது அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல, அதுக்கு வந்து விலை மதிக்க முடியாத மகிழ்ச்சி. அப்புறம் வந்து 6 மாசம் முடிஞ்சோடனே எனக்கு அதுக்கப்புறம் நான் திருநெல்வேலியில இருக்க விரும்பல. சரி, சென்னையை நோக்கி வரும்போது அந்த சென்னைக்கு இந்த வேலை வாய்ப்பு வரும்போது எல்லாரும் வேலை தேடி இருக்கிறவங்களுக்கு ஒரு மனது நிலையில இருக்கலாம். இங்க இருக்கிறதுல ஒரு ஜாப் எவ்வளவு கஷ்டம்னு அப்போ நிறைய தடவை இன்டர்வியூக்கு வந்திருக்கிறேன். ஃபைனல் வரை போவேன், எக்ஸாம்லாம் குவாலிஃபை ஆவேன். ஆனா ஃபைனல்ல போனா எனக்கு வந்து கிடைக்காது. இப்படி நிறைய தடவை இருந்தது. அப்போ ரொம்ப மன வருத்தம், என்னடா நமக்கு என்ன தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு அந்த ஐடியா சொல்லுவேன். என்னன்னா எனக்கு வந்து என்னென்ன பிரசன்டேஷன் பண்றது தப்பா என்னன்னு தெரியல. அந்த இன்டர்வியூல நம்ம பிரசன்டேஷன் பண்றது தப்பு. ஏன்னா நம்ம மார்க்ல படி நம்ம கரெக்டா எடுத்துக்கிறோம். அதுக்கு சில ஆள்கிட்ட கேட்டேன், அவங்க இந்த மாதிரி பண்ணுங்க, அதாவது உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் சொல்லுங்க, அந்த மாதிரிலாம் கேட்பாங்களே. அந்த இன்டர்வியூ இதுல வந்து நீங்க தெரிஞ்சதுக்கு பதில் சொல்லுங்க, தெரியாதுக்கு தெரியாதுன்னு ஒரு போல்டா பதில் சொல்லுங்க. தெரிஞ்ச மாதிரி சொல்றது இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு எம்எல் கம்பெனி தான் விண்மில் எஸ்ஆர்ஆர் இந்தியா லிமிடெட், டென்மார்க் எம்என்சி கம்பெனி, டென்மார்க் இங்க ஜாயின் பண்ணேன். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் சென்னையில கே நகர்ல. அது என்னமோ தெரியல, முதல்ல அந்த கே நகர்ல வந்து உட்காந்து இன்ன வரைக்கும் கே நகர்ல தான் நான் இருக்கிறேன், வேற எங்கேயும் போகுது. அதாவது சென்னையில ஒரு இடம் செட் ஆகிருச்சுன்னா அந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த இடத்த விட்டு போக மாட்டேங்குது. அந்த கம்பெனியில முதல் ஜாப் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது அந்த சந்தோஷம் கொண்டாடுற ஆர்டர் வந்துருச்சு. ஆர்டர் வந்த டயத்துல என்னன்னா ஜாயின் பண்ண முடியாத சூழ்நிலை. ஆர்டர் வந்திருக்கு, நான் வந்து ஜாயின் பண்ணணும். அப்போ எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோம். அப்போ என்ன சொன்னாங்க, டாக்டரு நீங்க இருங்க, லேட்டா கூட ஜாயின் பண்ணுங்க, நான் அம்மாவோட நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு அப்படின்னாங்க. ஏன்னா நான் என்னென்ன சோகத்தை மகிழ்ச்சி நிலையா மாத்துறதுக்காண்டி என் லைஃப்ல நடந்தது நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் என்னன்னா ஒரு சோகமா இருந்தா அப்படி சோகமா இருந்துருவாங்க, அப்படி இருக்கக்கூடாது.
அப்ப எல்லா டாக்டரும் சொன்னாங்க, நீங்க இருங்க, அம்மாவுக்கு முடியாத சூழ்நிலை, நீங்க போக வேண்டாம் அப்படின்னாங்க. அப்ப என்ன அந்த அப்போ நான் கம்பெனிக்கு நான் ஒரு லெட்டர் எழுதுறேன், இந்த மாதிரி எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, என்னால இந்த டேட்டுக்கு ஜாயின் பண்ண முடியல, ஏப்ரல் 2nd வீக் ஜாயின் பண்றேன்னு சொன்னாங்க. அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அன்னைக்கு நான் வந்து உண்மையில இறை சக்தி இருக்கு. அன்னைக்கு என்ன நினைச்சேன்னு, எங்க அம்மா இருக்கணும், நான் நல்லா சம்பாதிக்கணும், அதை பார்க்கணும் அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டிட்டேன். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க டாக்டர் சொன்னது, எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து 96 இந்த நிகழ்ச்சி நடக்குது 97 2006 வரை இருந்தாங்க. 10 வருஷம். ஆனா பெட் ரெஸ்ட்ல தான் இருந்தாங்க. அந்த ஒரு மகிழ்ச்சி தருணம் இருக்கு பாத்தீங்களா, இறை சக்தி. நம்ம நம்ம எது நினைக்கிறோமோ நேர்மறை சிந்தனைகளா நினைக்கும் போது அது நிச்சயம் வெற்றி அடையும். என் லைஃப்ல நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். என்னென்ன அந்த சம்பளத்தை வாங்கி மாசம் வீட்டுக்கு அனுப்புறது, அந்த ஒரு மகிழ்ச்சி நிலைவு இருக்குல்ல, ஒரு தாய் வந்து நம்ம எவ்வளவு கொடுக்குறோன்னு அவங்க எதிர்பார்க்கல. ஆனா ஒரு நல்ல நிலைவுக்கு வந்திருக்கா. ஏன்னா எங்க வீட்டுல 9 பேர் நாங்க இருந்தோம். யாருமே ஒரு வேலைக்கு போய் எதுவுமே சேரல. எல்லாம் நாங்க விவசாயம் பண்ணோம். விவசாயத்துல வர்ற வருமானத்துல ஃபேமிலி ரன் பண்ணுவே தவிர ஒரு யார்கிட்டையும் போய் வேலை பார்த்தது இல்லை. நான் தான் ஃபர்ஸ்ட் வேலை பார்த்தேன்னா அதுக்கு ஒரு மகிழ்ச்சி, என் குடும்பத்தாருக்குள்ளும் மகிழ்ச்சி. ஆனா அதுலயும் தடங்கள் இருந்து. ஏன்னா எங்க அம்மா, நீ சென்னைக்கு போய் ரொம்ப தூரம் போறீங்க அப்படின்னு எதிர்த்தாங்க. அப்புறம் மனசு மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஒவ்வொரு இதுவும் நான் மகிழ்ச்சியாக தான் வாழ்க்கையை நடத்தினேன். அடுத்தது அந்த வேலை போயிட்டே இருக்கு. அந்த இடத்துல நமக்கு எப்படி ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், அதுக்கு ஏற்றாப்புல நான் என்னோட வே ஆஃப் ஒர்க்கிங் எல்லாரோட அனுசரிச்சு போறது, இதெல்லாம் வந்து இந்த அந்த ஃபர்ஸ்ட் கம்பெனில நினைச்சேன். இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு 3வது கம்பெனி மாறி இருக்கிறேன். அந்த முதல்ல சேர்ந்த கம்பெனியில உள்ள அந்த ஒரு மகிழ்ச்சி வந்து இன்று இல்லை. ஆனா இன்னைக்கு குறைய சம்பளம், ஆனா நிறைய மகிழ்ச்சியாக வாழ்ந்த, இன்னைக்கு நிறைய சம்பளம் ஆனா மகிழ்ச்சி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இது அடுத்தது வந்து 2006 எனக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம். ஏன்னா என் 2005 எங்க அம்மா இறந்தாங்க. அந்த இறந்த ஒரு வருஷத்துக்குள்ள மேரேஜ் பண்ணணும்னு பண்ணா அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும் சொல்லி எனக்கு மேரேஜ் பார்க்க ஆரம்பிச்சாங்க. 2006 எனக்கு மேரேஜ் முடிஞ்சுது. அது ஒரு மகிழ்ச்சியான தருணம். நான் அதுல ஒரு சின்ன ஒரு சம்பவம். ஏன்னா நான் இவ்வளவு படிச்சிருக்கேன். நான் என்னோட பத்திரிகையில எதுவுமே இந்த டிகிரி போடக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா எங்க சொந்தக்காரங்க எல்லாம் இவ்வளவு படிச்சுட்டு நீ போடாம இருந்தா தப்பு, போட்டே ஆகணும்னு சொல்லி போட்டாங்க. அதனால என் மனைவி என்ன நினைச்சாங்க, இவ்வளவு படிச்சிருக்கிறாரு, ரொம்ப கோவக்காரா இருப்பாரு, நம்மளை வச்சுப்பாரா அப்படின்னு அவங்க சொன்ன. ஆனா கல்யாணம் முடிஞ்ச பிறகு சொன்னாங்க, எல்லாம் என்ன டிகிரி முடிச்சிருக்கணும் அதே டிகிரி அவங்களையும் படிக்க வச்சேன். அவங்களையும் இன்னைக்கு ஒரு மாஸ்டர் டிகிரி, ஒரு தமிழ் புலவர் பிடிடி படிச்சிருக்கிறாங்க. நல்ல ஒரு இன்னைக்கு ஒரு அதாவது என்ன, குழந்தைகளுக்கு டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னென்ன நம்மளோட வாழ்க்கை ஒவ்வொரு தருணத்திலையும் ஒரு மகிழ்ச்சியான தருணமா இருக்கும். அதை வந்து நம்ம நினைச்சு பார்க்கும்போது இன்னும் மகிழ்ச்சி கூடும். அடுத்தது என்னன்னா, இன்னொரு சுவையான மகிழ்ச்சி என்னன்னா, எனக்கு மேரேஜ் ஆகி ஒன் இயர் ஆகும்போது என்னோட ஃபர்ஸ்ட் வெட்டிங் டே கொண்டாடும் போது என்னோட மகள் இருந்தா, ஒரு மாசம். அது வந்து எனக்கு மறக்க முடியாத மகிழ்ச்சி தரும். ஏன்னா எங்க அம்மா இல்ல, ஒரு வருஷத்துல மேரேஜ் ஆயிடுச்சு. அப்ப எனக்கு பொண்ணுதான் பறக்கணும். என் ஒய்ஃபு கூட பையன் எதிர்பார்த்தாங்க, நான் பொண்ணுதான் வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு எங்க அம்மாவோட ஞாபகத்தமா அவ பேரையே வச்சு இன்னைக்கு மீனாட்சி. இன்னைக்கு அவளால எனக்கு பேர் கிடைக்குது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தது 2012 2வது மகள். என்னன்னா, எனக்கு அவங்க அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு மேரேஜ் ஆன பிறகு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க பேரை வைக்கிறதுக்கு 2வது மகள் கிடைத்தால் அது இறைவன் கொடுத்த வரம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு பொண்ணும் வந்து ஒரு மகாலட்சுமி சொல்லுவாங்க. அந்த 2வது பொண்ணு பறக்கும் போது கூட ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க, சோகமா வந்து சொன்னாங்க, 2வது உங்களுக்கு பொண்ணுதான் பிறந்திருக்கு அப்படின்னா. ஏன் சோகமா சொல்றீங்க, சந்தோஷமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ பிறந்த தினம் வந்து சுதந்திர தினம். அந்த சுதந்திர தேவியா 2வது பொண்ணா வந்தா அது ஒரு மகிழ்ச்சியா கொண்டாடினோம். அடுத்தது அவங்களோட இது என்னோட ஃபேமிலி. அப்புறம் அந்த வாழ்க்கையில வரும்போது ஒவ்வொரு கட்டத்திலும் எந்தெந்த இடத்துலதான் நான் மகிழ்ச்சியா இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு, ஃபர்ஸ்ட் ஜாப் சொல்லிட்டேன். 2nd
செகண்ட் அந்த ஜாப் ஒரு 12.5 வருஷம் இருந்த லைஃப். சரி, இன்னுமே இந்த கம்பெனிக்கு மேல இருக்குதுன்னா அடுத்தது பிக் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்க போனேன். அங்க வந்து என்னோட ஒர்க்குக்கு பார்த்தோம்னா ஒரு 6 மாசம் ப்ரமோஷன், அந்த இன்கிரிமெண்ட். இப்போ நம்ம ஊரோட இதற்கெல்லாம் காரணம் எனக்கு இந்த ஸ்கூல்ல கொடுத்த நேரம், கட்டுப்பாடு மற்றும் ஒழுக்கம். நீ வந்து எதையும் எதிர்பார்க்காத, உங்க மனசுல என்ன தோணுதோ அதை செய். கிடைக்க வேண்டியது கிடைக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு அந்த கம்பெனில ஒரு இன்கிரிமெண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க, மெயில் அனுப்பியிருக்காங்க, நான் பார்க்கவே இல்லை. இப்போ மேனேஜர் கூப்பிட்டு சொல்றாரு, உங்களுக்கு ஒரு இன்னும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னாங்க. என்னன்னு கேட்டேன். நீங்க மெயில் பார்க்கலையா அப்படின்னா. மெயில் பார்க்கல. நான் அப்புறம் பார்த்தேன், மெயில்ல பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரொமோஷனும் வித் இன்கிரிமெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் வந்து பழைய கம்பெனில ப்ரமோஷன் கிடைக்காது, அந்த டிப்ரெஷனாக, அதனால அதை எதிரே பார்க்க மாட்டேன். ஆனா இந்த கம்பெனி நான் வேலை சேர்ந்தவன்னு நம்ம ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அங்க அங்க அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க எஜுகேஷனுக்கு நல்ல மரியாதை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்க போனோன்னு நான் எம்பிஏ படித்தேன். ஆனா நான் ஒவ்வொரு கட்டணம் வேலை பார்க்கும் போதே ஒவ்வொரு டிகிரியா நான் முடிச்சுட்டு வந்தேன். அது ஒரு எனக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம். அதாவது ஒரு எஜுகேஷன் வந்து எப்படின்னா நம்ம கூடயே வந்துகிட்டு இருக்கு. அப்பதான் நமக்கு ஒரு அளவற்ற மகிழ்ச்சி. எனக்கு இத்தனை டிகிரி முடிச்சிருக்கேன், வேலை வாய்ப்பு. எங்க வீட்டுல என்ன சொல்லிட்டாங்க, நான் ஒரு டிகிரி முடிச்சு வச்சிருக்கேன், நீ உன் லைஃப்பை பார்த்து அதுக்கப்புறம் நீ படிங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு மாதிரி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு நிறைய படிப்பு படிச்சு அந்த படிப்பு அடுத்தவங்களுக்கு உபயோகப்படுத்தாம நான் இருந்தேன். அது வந்து இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. என்னோட பேச்சுக்கு எல்லாரும் ஒரு விருப்பம் தெரிகின்றனால இந்த பயிற்சி துறைக்கு வந்தேன். இந்த ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி தான் இந்த யோசி பயிற்சி பட்டறைக்கு ஒரு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண போனேன். அங்க எனக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைச்சது. நம்ம பேசுறதுனால ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு அங்க அவங்கள்ட்ட ட்ரைனிங் எடுத்தேன். அந்த ஆன்லைன் ப்ரோக்ராம்ல தான் எனக்கு இந்த ஒரு பயிற்சி தளம் ஒண்ணு இருக்கு, இதுல ஒரு நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து 1 வருஷம் பயணம் பண்ணி அடுத்த அதுல இருந்து வந்த நபர் நம்ம பவுண்டர் குமரேசன், அவர் தான் ஒரு நட்பு கிடைச்சது. அந்த நட்பு கிடைச்சதுல அவர் என்ன சொன்னா, நம்மளும் இந்த மாதிரி ஆன்லைன் ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னாரு. அப்போ எந்த டைம் சொன்னாங்க, 5:30 to 6:15 நம்ம பண்ணலாம் அப்படின்னு. இப்ப சொன்னா இது டெய்லி என்னால நடத்த முடியாது அப்படின்னு சொன்னாரு. இல்ல நான் நடத்துறேன்னு சொல்லிட்டு அதை ஒரு வெற்றிகரமாக 1 வருடம், இந்த 1 வருடம் எனக்கு அதுல கிடைந்த இடர்பாடுகளை விட அதுல கிடைச்ச மகிழ்ச்சி இருக்கு பாத்தீங்களா, அது எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. விலையே அதுக்கு மதிப்பிட முடியாது. அந்த மகிழ்ச்சி அதாவது மகிழ்ச்சி, அந்த ஒரு சந்தோஷம் அடுத்தவங்க சொன்னா அது தெரியாது, அவங்களா அது அணிவிக்கும் போது அதோட அருமை தெரியும். இந்த நெற்புலரி இன்னைக்கு ஒரு 3வது வருடம், இந்த டிசம்பர் முடிஞ்ச 3வது வருடம். அப்படி முடியும் போது இங்க இருக்கிறவங்களோட எனக்கு மகிழ்ச்சி அதிகம். ஏன்னா ஒரு நிகழ்ச்சி வந்து ஆரம்பிக்கிறது ஈஸி, அதை தொடர் நிகழ்ச்சியாக கொண்டு போவதற்கு பல இன்னல்கள் உண்டு. அந்த இன்னல்களால் தாண்டி வெற்றி படைக்குதுன்னா இங்க இப்போ இருக்கிற ஒருங்கிணைப்பாளர்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். ஏன்னா என் மகிழ்ச்சிக்கு அவங்க மூலம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருக்காது. ஆனா இன்னைக்கு வந்து 1 வருஷம் ஒரு டீம் பண்ணிச்சு, அடுத்த வருஷம் இன்னொரு டீம், அடுத்த வருஷம் இன்னொரு டீம். இது என்ன சொல்றதுன்னா, ஒரு மரத்தை நட்டுட்டோம், ஆனா மரம் நட்டும் போதுக்குள்ள எவ்வளவு கஷ்டங்கள் நம்ம அனுபவிச்சோம். ஆனா இன்னைக்கு நிழல் கொடுக்கும் போது பின்னாடி வர சந்தையருக்கு நிழல் கொடுக்குற மாதிரி இந்த ஒரு நட்புலரி இன்னொரு திரும்பி பார்க்கும் பொழுது இது எல்லாருக்கும் ஒரு பெரிய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா இருக்கும். இதுல வந்து அப்புறம் யோசிச்சோம், என்னன்னா இது எப்படி நடத்துறது அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு தலைப்பு வைப்போம். அந்த மாதிரி யாருமே ஆன்லைன் ப்ரோக்ராம் பண்ணல அப்படின்னு சொல்லி இன்று வரை இந்த என்ன திட்டம், என்ன செயல் திட்டம் நாங்க பண்ணமோ அந்த செயல் திட்டம் இன்னமும் இந்த நிகழ்ச்சியில நடந்துகிட்டு இருக்கு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல சில இடர்பாடுகள்ல வந்தது, அதையும் தாண்டி முதல்ல ஜூம்ல ஆரம்பிச்சோம், அப்புறம் கூகுள் மீட்டிங்ல நடத்துறோம். இன்னைக்கு வந்து நட்புலரின்னு ஒரு என்ன நிகழ்ச்சி நடந்தது நம்ம ரிவ்யூ பண்றது கூட ஃபவுண்டர் வந்து எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அதை ஃபுல்லா அப்லோட் பண்ணிடுறாங்க. நாளைக்கு நம்ம ரிவ்யூ பண்றதுக்கும் அது ஒரு தளமா இருக்கு. இந்த மாதிரி மகிழ்ச்சின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்துல மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்க.
இங்க இருக்கிற எல்லோருக்கும் நான் சொல்றது என்னன்னா, எந்த இடத்துலயும் நம்ம மனசோர்வோ அல்லது சோர்ந்துட்டோமோ அப்படின்னு நினைக்காதீங்க. என்னைக்குமே ஒரு பொறுமை வேணும். எந்த இயற்கையே நமக்கு எந்த செயலும் நீ பொறுமையாக இருந்தால் அது வெற்றி அடையும். ஒரு ஒரு குழந்தை பிறக்கணும்னாலும் அதுக்கு ஒரு 10 மாசம் இருக்கு. ஒரு ஒரு மரம் வந்தாலும் அந்த மரம் காய்ப்பதற்கு ஒரு காலம் வரும். அதுவும் பொழுது நம்ம மகிழ்ச்சியாக எந்த நினைவுகளோட நம்ம இருந்தால் வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி என்றும் தொடரும் அப்படின்னு என்னோட வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த நட்புலரி மற்றும் இங்கு என்னோட பேச்சை கேட்க வந்த என் நண்பர்கள் அவ்வளவு பேருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நாராயணன் சார். எப்பவும் போல அருமையான லைவ் ஒரு ப்ரெசன்டேஷன் அப்படிதான் நம்ம சொல்லணும் சார். ஒரு அருமையான ஒரு பாட்டை பாசிட்டிவ் நோட்டோட ஒரு பாட்டை ஸ்டார்ட் பண்ணி கடந்து வந்த பாதை எவ்வளவு நமக்கு பள்ளி கல்லூரியில் தோல்விகள் வந்தாலும் ரெசிலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மீள்தன்மை அப்படின்ட்டு. எப்பவுமே லைஃப்ல மாறி சாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அந்த மீள்தன்மை. திருப்பி எழுந்து வந்து கடந்து போகுது. எத்தனை தடவை விழறோங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை தடவை மீண்டு வரோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அளவுக்கு நீங்க மீண்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி உங்களுடைய அம்மாவின் நினைவுகளை கொண்டு வந்து மகள்களின் பிறப்புகளை கொண்டு வந்து அதை நல்லா என்ஜாய் பண்ண விஷயங்கள். எப்பவுமே மகள்னா எவ்வளோ அழகு அப்படிங்கிறது எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. 2 பையங்க. அந்த வாய்ப்பை என்னுடைய பேத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மகள் எவ்வளோ அழகு அப்படிங்கிறத அதையும் நீங்கள் உணர்த்தி நற்புலரிய எப்படி கொண்டு வந்து ஆரம்பிச்சிங்கன்ற அந்த அனுபவங்களை ஷேர் பண்ணி பல மகிழ்ச்சிகளை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப அருமையாக இருக்கு. உங்கள் கண்ணு சொல்லிச்சு நீங்கள் எந்த அளவு மகிழ்ச்சியாக அந்த தருணத்தில் இருந்தீங்கன்ட்டு. ரொம்ப அருமையான ஒரு ப்ரெசன்டேஷன் சார். தேங்க்யூ. இன்று பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் யாராவது தளத்தில் இருந்தால் அவங்களுக்கு கை வைக்கலாம். ஒரு நாராயணனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் தானே, அவருக்கு தானே முதல் வாழ்த்து. இல்ல, பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த் சார் இன்னைக்கு தேதி மட்டும் இந்த மாதம் இல்லைன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டேன். தேதி மட்டும் தான் இருந்தாலும் பிறந்த நாள் தானே இல்லையா இன்னைக்கு டேட்டு. ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அந்த நாள் தானே, அந்த டேட்டு தானே, நாள் தானே சொல்றோம். ஓகே, எனிவே ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். உலகில் உள்ள அனைத்து பிறந்தநாள், திருமணநாள் சூழ்நிலையை கொண்டாடும் அனைவருக்கும் நற்பெயர் குடும்பம் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து, பிள்ளை பேர் வேண்டுவோர் அந்த வளம் கிடைக்க வேண்டியும் ஒரு வாழ்த்துக்களையும் பிரார்த்தனையும் தெரிவித்து, உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் உடல் நலம் மனநலம் நிறைய பெற்று மகிழ்வாக வாழ வேண்டும் என்ற வாழ்த்தையும் தெரிவித்து ஃபீட்பேக் செஷனுக்குள் நுழைகிறோம். முதலாவதாக முத்துலட்சுமி மேடம், ரொம்ப நாள் கழிச்சு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காங்க. வாங்க மேடம். அனைவருக்கும் நற்புலரின் காலை வணக்கம். தேங்க்யூ ரமேஷ் சார், தேங்க்யூ நாராயணன் சார். எக்ஸலண்ட் செஷன். அப்படியே ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த சார் சொன்ன மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ரேடியோல பாட்டு ஓடிட்டு இருந்துச்சுல, அப்பவே இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டேன். நான் யாரு காலையில இவ்வளவு அழகா பாட்டு போட்டிருக்காங்க, நம்ம மிஸ் பண்ணிட்டோமா இந்த பாட்டை இவ்வளவு நாள்னு யோசிச்சேன் நான். ரொம்ப அருமையா இருந்துச்சு. சார், நீங்க எப்படி அந்த சின்ன குழந்தையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த 9th ஸ்டாண்டர்டா அந்த அந்த தோல்வி அடைந்த நிகழ்ச்சியை கூட எப்படி மகிழ்ச்சியா நான் மாத்திக்கிட்டேன். உங்க பாட்டி சொன்னது இதை உன்னோட லைஃபோட டேர்னிங் பாயிண்டா எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதை
கரெக்ட்டா அத கேட்ச் பண்ணி, அன்னையிலேருந்து நீங்க எப்படி என் மேல வந்தீங்கன்னு சொல்லி ஒரு ஒரு இதையும் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அது நீங்க சொல்லும்போதே வந்து எப்படி அது ஆழமா அந்த நிகழ்ச்சிக்கு உள்ள நீங்க புகுந்து, அதுலேருந்து நீங்க வெளியில வர முடியாத அளவுக்கு அது உள்ளேயே போய் அவ்வளோ அழகா சொன்னீங்க. அது உங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லயே தெரிஞ்சுச்சு அது. அப்புறம் உங்க ஒருவருக்கு அடுத்த நிலையில காலேஜ்ல வந்தது, அந்த எக்கனாமிக்ஸ் சார் வந்து உங்கள அப்ரிஷியேட் பண்ணது. எனக்கு அதுல ஒரு மகிழ்ச்சி கிடைச்சது. என்னன்னா, நீங்க சொன்ன காலேஜ் வந்து எங்க வீட்டு பக்கத்துல தான் சார் இருந்துச்சு. நானும் இப்ப சென்னையில இருக்கேன். நானும் அங்க தான் இருந்தேன். அதனால அந்த காலேஜ்க்கே போயிட்டு வந்த மாதிரி ஒரு திருப்தி கிடைச்சது. ஆஹா! இங்க தான் சார் படிச்சாங்களா? அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது கேட்கறதுக்கே. அதுக்கப்புறமா அங்கேருந்து அந்த நெக்ஸ்ட் ஆஃபீஸ்க்கு போனது. கேகே நகர்ல செட்டில் ஆனது. அந்த அந்த ஜர்னி அப்படியே அழகா அப்படியே கைய பிடிச்சு கூட்டு போன மாதிரி எங்க எல்லாரையும் கூட்டு போனீங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ்ல அப்ரிசியேஷன் கிடைக்காததுனால, செகண்ட் ஆஃபீஸ்ல வந்து அந்த லெட்டர், மெயில் பார்க்காமயே அவ்ளோ ஆர்வமா வேலை செஞ்சுட்டு இருந்தது. உங்கள கூப்பிட்டு அப்ரிசியேஷன் மெயில பார்க்க சொல்ற அளவுக்கு அவ்ளோ என்ன சொல்றது? சின்சியாரிட்டியோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதுவும் ரொம்ப எக்ஸலன்ட் சார். அந்த அளவுக்கு கமிட்மெண்ட் உங்களுக்கு அந்த இது தெரிஞ்சது. அதே கமிட்மெண்டோட உங்க குழந்தைங்களையும் வந்து அந்த 2 மகாலட்சுமிய வந்து நீங்க அழகா படிக்க வச்சு அந்த அவங்களையும் அவங்க லைஃப்ல வந்து ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சக்சஸ் அண்ட் ஹாப்பினஸ். அது சேட் ஈவெண்ட்ஸை கூட ஹாப்பினஸ்ஸா நம்ம மாத்த முடியும் அப்படிங்கிறதையும் அவ்வளோ அருமையா எங்க எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ ஃபார் த ஒண்டர்ஃபுல் செஷன் சார். விஷ் யூ மெனி மோர் சக்சஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் எக்ஸலன்ட் ஃபீட்பேக். ஆக்சுவலி நீங்கள் தளத்தில் வந்து ஒரு 5:23 அந்த ரேஞ்சு ஒரு 5 நிமிஷம் முன்னாடிலாம் நுழைஞ்சிங்கன்னா நல்ல பாட்டெல்லாம் கேட்கலாம். இதோ இந்த தெய்வம், நல்லருக்கெல்லாம் சாட்சிகள் 2 அந்த மாதிரி பாட்டெல்லாம் நம்ம அருணகிரி சார் ஒளிபரப்பிட்டு இருப்பாரு. நல்லா ஸ்பீச் எல்லாம் இருக்கும். என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் முன்னாடி வந்தீங்கன்னா. ஆரிமுத் சார், ஓகே. நீங்கள் உங்கள் ஃபீட்பேக். மாரிமுத்து சார், நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. ஓகே. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நான் தன்னம்பிக்கை எழுத்தாளர் தங்கிவேல் நாராயணனோட நீண்ட காலமாக சூழ்மொழி தொடர்புடைய இருக்கிற நான் ஒவ்வொரு அது பள்ளி பருவத்தில் ஆரம்பித்து வேலைக்கு போகிறது, கல்யாணம், பிள்ளைகள் பிறந்தது எல்லாமே அழகாக சொல்லும்போது அவர் முகத்தில் சார் ரமேஷா நீங்கள் சொன்ன மாதிரி அவர் கண்களில் ஒரு பெரிய மகிழ்ச்சி தெரிஞ்சது, உதட்டிலையும் ஒரு புன்னகை தெரிஞ்சது. இதில் என்னென்னா 9th அவர் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்காங்கிறத மறைக்காமல் சொல்லியிருக்காரு. அதாவது மறைக்காமல் சொல்லியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி தலைப்பில் வந்து வாழ்க்கையில் நடந்த மகிழ்ச்சிகரமான தருணங்கள். ஆனால் அந்த தோல்வி அவருக்கு எவ்வளோ பெரிய அளவுக்கு உயர்த்திச்சு, அந்த தோல்வியே அவரோட வெற்றிக்கு தோள் கொடுத்தது அப்படிங்கிறது ரொம்ப, அதாவது இவரோட மகிழ்ச்சியான நினைவுகளை மட்டும் நம்ம பகிர்ந்துக்கல. இந்த இவரோட வாழ்க்கையிலேருந்து இவர் ஒரு எத்தனையோ பேரோட கம்பேர் பண்ணால் இவர் சாதாரண நம்மளோட த மேன் நெக்ஸ்ட் டோர் அப்படிங்கிற மாதிரி பக்கத்து வீட்டில் இருக்கிற நண்பர் மாதிரி தான் பழகிறார். இவரோட வாழ்க்கையிலேருந்து நிறைய பாடத்தை கற்றுக்கிறோம். அதாவது பாரதியார் பண்ணார், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவான். அது ஒரு ஐடியலிசம். எத்தனை கோடி இன்பம் வைத்தாங்கிறது ஐடியலிசம். ஆனால் எத்தனை ஆயிரம் துன்பங்களை இருக்கின்றன வாழ்க்கைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் சில ஆயிரம் துன்பங்கள் இருந்திருக்கிறது. அது அல்ல, அதோட வாழ்க்கை முடியறது. அந்த 1000 துன்பங்களையும் தாண்டி மீறி நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோமா, இன்பங்களை காண்றோமா அப்படிங்கிறதான் வாழ்க்கைங்கிற ஒரு போராட்டம். அதில் இவர் என்னென்னமோ நிறையா சொல்லியிருக்கிறாரு. 9 பேராக பிறந்த குடும்பத்தில் எல்லாருமே விவசாயத்தில் இடும்போது ஒரு கடைக்குட்டியாக பிறந்ததுனாலும் இவர் மட்டும்தான் வேலைக்கு போய் அதுலேயும் உச்சம் தொட்டு இன்க்ரிமெண்ட்டு, ப்ரமோஷன் எல்லாம் வாங்கி அதோடு நிற்காம ஒரு செல்ஃப் ஆக்சுவலைசேஷனுங்கிற முறையில் இந்த பயிற்சியாளரை வந்து அவர் ஆரம்ப காலத்துலேருந்தே இந்த நற்பொருள்கள் நான் இருக்கிறேன் நல்லா தெரியும். அந்த நற்பொருளில் அவர் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருந்தபோது
எத்தனை புதுமைகளை அவர் கொண்டு வந்தாருங்கிறது ஆரம்ப கால நற்பல நண்பர்களுக்கு நல்லா தெரியும். நிறைய புதுமைகளை கொண்டு வந்தார், நிறைய புதுமைகளை. அந்த அளவுக்கு வெற்றி பெற்றாரு. மனைவியையும் படிக்க வச்சு டபுள் கிராஜுவேட் ஆகினாரு. பிள்ளைகளையும் படிக்க வச்சு, பிள்ளைகள் பிறக்கும்போது எனக்கு 2 பெண் குழந்தைகள் தான். 2 பெண்களையுமே அதை பற்றி அவர் கவலையே படலை, நல்லா வளர்த்து விட்டுருக்கிறாரு. அந்த பிள்ளைகள் நீங்கள் படிப்பது மட்டுமல்ல, மற்ற ஆர்ட்ஸ், டான்ஸ் மற்றும் மற்ற கலைகளையும் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது. எல்லா விதத்திலையும் நாராயணன் சார் நிச்சயமாக ஒரு வகையில் முன்மாதிரின்னு தான் சொல்ல முடியும் நம்ம. நன்றி, நல்ல நிகழ்ச்சி, நல்ல உரை. நன்றி சார், நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மாரிமுத்து சார். அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க, நல்லா அப்சர்வ் பண்ணி அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. ஒரு தோல்வியை வந்து களத்தில் சொல்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை, தைரியம் வேணும். அந்த தைரியம் நம்ம நாராயணன் சார் இருக்கு. அவருடைய குழந்தைகள் பிறந்தது மட்டும் மகிழ்ச்சி இல்லை, தொடர்ந்து மகிழ்ச்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க அகாடமிக்கில் சக்ஸஸ் ஆகி அதையும் பகிர்ந்துட்டீங்க. தேங்க்யூ சார். ஒரு சின்ன தொடர்ச்சி என்னுடைய இதில், இந்த மாதிரி தோல்விகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் இன்பங்களை எப்படி அனுபவிக்கிறது அப்படிங்கிறதுக்காக இனி என்றும் இனிமையே அப்படிங்கிற நூலையும் நான் எழுதியிருக்கிறேன். ரமேஷ் சாருக்கு தெரியும். ஏன்னா எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை மீறி இன்பம் அனுபவிக்கணுங்கிறத இனி என்றும் இனிமை என்கிற நூலையும் நான் எழுதியிருக்கிறேன். இது தகவலுக்கு வேற ஒன்றும். நன்றி. நன்றி சார். அருமையான உங்களுடைய தன்னம்பிக்கை புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கிறேன். அருமையான புத்தகங்கள். இந்த புத்தகமும் பெற்று தர வாழ்த்துகிறேன். டாக்டர் சிவகுமாரன் சார். அனைவருக்கும் நட்புலரை காலை வணக்கம். நாராயணன் சார் பிறந்ததிலிருந்து இன்று வரை இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான தருணங்களை ரொம்ப அழகா எடுத்து சொன்னாரு. எல்லார் லைஃப்லயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். ஆனா இவர் அதை எப்படி பாசிட்டிவா பார்க்கணும், எப்படி பாசிட்டிவா லைஃப்ல முன்னேறணும் ரொம்ப அழகா எடுத்து சொன்னாரு. வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். தேங்க்யூ சார். உங்களோட அருமையான ஒரு ஃபீட்பேக்கு. லோகநாதன் சார் வாங்க. அனைவருக்கு இனிய நற்பகுதி காலை வணக்கம். ஐயா நாராயணன் ஐயாவுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம். ஏன்னா நான் இந்த நட்புல இருக்கிறதுக்கு அடிப்படை காரணமே நாராயணன் சார் தான். எனக்கு ஒரு வார்த்தைகள் கூறி என்னை பூஸ்ட் பண்ணாரு. ரொம்ப சந்தோஷம். அந்த திருநெல்வேலி மண் வந்து அப்படியேப்பட்ட மண். எல்லா அறிவாளிகள் தான் பிறப்பாங்க, எல்லா இடத்துலயும் இருக்காங்க. இருந்தாலும் அந்த மண்ணுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கு. நாராயணன் சார் வந்து தீபாவளி அன்னைக்கு பிறந்தேன் அப்படின்னு சொன்னாரு. எங்க அண்ணன் ஒருத்தரும் தீபாவளிக்கு தான் பிறந்தாரு. ரொம்ப அறிவாளிங்க. தீபாவளியில் பிறக்கிறவங்க எல்லாமே அறிவாளிங்க. என்னுடைய அண்ணன் வந்து டிகிரி முடிக்கலன்னா கூட ரொம்ப அறிவாளி. அதே டைம்ல அவரு ராமசாமி சார் சொல்லுவாரு, எங்க அண்ணன் ஒருத்தர் ரொம்ப அறிவாளி, ஆனா அவன் இந்த மதுவுக்கு அடிமையாயிட்டான். அது மாதிரி சொல்ற அண்ணனும் மதுவுக்கு அடிமையாகி 39 வயசுலேயே காலாயிட்டாரு. இருந்தாலும் என்னுடைய குருநாதர் எங்க அண்ணன் தான். எனக்கு என் வாழ்க்கையில் தீபம் ஏற்றியவன் எங்க அண்ணன் தான். எங்க அம்மா அப்பா இருந்தாலும் எங்க அண்ணன் வந்து என் மேல ஒரு உயிரா இருப்பான். என் தம்பின்ட்டு. அது மாதிரி நாராயணன் வயதில் சிறியவராக இருந்தாலும் எனக்கு ரொம்ப மூத்த அண்ணன் மாதிரி தான். எனக்கு நாங்கெல்லாம் தம்பிங்க தான். உங்களுக்கெல்லாம் நானு வீரசேகர் சாரு தாமோதர் சார்லாம் உங்களுக்கு தம்பி தான். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா இருந்தது சார். எனக்கு பேசவே முடியல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பாட்டு வெற்றி வேண்டுமா போட்டு பாடா எதிர் நீச்சல் சருதாம் போட வருவது வரட்டும் என்பது பெரும் கூச்சல். எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, என்ன நினைத்தால் இங்கு எது கிடைக்காதது. வெற்றி வேண்டுமா போட்டு பாடா எதிர் நீச்சல். பிள்ளைய பெக்கிற அம்மாவுக்கு 10 மாதம் எதிர் நீச்சல். பெக்கிற பிள்ளையே நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடங்கெடுத்தாலும் பரீட்சை வந்தா எதிர் நீச்சல். எதிர் நீச்சல். ஐயா நாராயணன் ஐயா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்க வாழ்க்கைய ஒரு தைரியம் வேணும். நம்ம வாழ்க்கையில் நடந்தது சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். எப்பவுமே நீங்க தைரியசாலி, நேர்மையானவர். அதனால்தான் எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் நீங்க வெற்றியை அடைகிறீங்க. ரொம்ப சந்தோஷம்.
2 மகாலட்சுமி போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 மகாலட்சுமி பெற்றிருக்கீங்க. ஏன்னா இந்த காலத்துல பிள்ளைங்களே இல்லைன்னு சொல்லும்போது நமக்கு குழந்தை இருக்கு அப்படின்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அடையணும். ரொம்ப சந்தோஷமே. அனைவருக்கும் நன்றி. ரமேஷ் சார், நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ லோகநாதன் சார். இந்த கால பாடல்களையும் வெற்றி வேண்டும் போட்டுப்பாங்க எதிர்நீச்சல் மாதிரி பாட்டு ஒரு தமிழ் சினிமாவையும் அந்த காலத்து பாடல்ல கண்டிப்பா ஒரு காதல் பாடல் இருக்கும், ஒரு மோட்டிவேஷன் சாங் இருக்கும், ஒரு கோரஸ் சாங் இருக்கும், ஒரு மகிழ்ச்சியான சாங் இருக்கும், ஒரு நண்பர்கள்லாம் சேர்ந்து பாடுற சாங். கண்டிப்பா இதெல்லாம் வந்து அந்த காலத்தோட ஒரு ஃபார்முலா. நிறைய இந்த மாதிரி மோட்டிவேஷன் சாங்ஸ் எல்லாம் கேட்டு வளர்ந்த எங்க ஜென்ரேஷன் ரொம்ப லக்கியான மகிழ்ச்சியான நினைவலைகள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த நேரத்தில் தெரிவிச்சு, தாமோதரன் சார் உங்க ஃபீட்பேக் கொடுங்க. நட்புறவுக்கு இனிய காலை வணக்கம். மகிழ்ச்சியான ஒரு நாள். நாராயணன் 19/11 அவர் பிறந்தார் என்றாலும் அன்று அவருக்கு தீபாவளி. ஆனால் இப்பொழுது வரும் காலங்களிலெல்லாம் தீபாவளி வேறு, அவர் பிறந்த நாள் வேறு என்று தனித்தனியாக வருகின்றது. எனக்கும் அப்படித்தான். நான் பிறந்தது 9/11. ஆனால் அன்று வந்து கேதாரி நோன்பு விரதம். ஆனால் இந்த வருடம் ஒன்றாக வந்தது. ஆனால் சில நேரத்தில் அதை போல் வருவதில்லை. இருந்தாலும் மகிழ்ச்சியான ஒரு நாளில் பிறந்த அவருக்கு என்னுடைய மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மார்க் வாங்கினதுல 16 மார்க் என்றால் அவருடைய மகள் 75% வாங்கியிருக்கார். அது ஒரு சிறப்பு. இவர் மார்க் வாங்கவில்லை என்றாலும் அதை மகள் அந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கின்றார் என்றால் அவரை பாராட்ட வேண்டியதுதான். ஏனென்றால் பிள்ளைகளுக்கு அவர் படிப்பை அதிகமாகவே கொடுத்திருக்கின்றார், அந்த முயற்சி எடுத்திருக்கின்றார். ஆனால் அவரை வாழ்த்த வேண்டும் என்று தோன்றுகிறது. இரண்டாவது, முதல் நாள் வேலை செய்யும் முதல் மாத சம்பளம் இல்லாமல் வேலை செய்கின்றார். ஆனால் அடுத்து சம்பளம் வாங்குவது மகிழ்ச்சியை அளிக்கின்றது. சம்பளம் கம்மியாக இருக்கும்பொழுது குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். சம்பளம் அதிகமாக வாங்கும்போது அந்த மகிழ்ச்சி குறைந்து கொண்டே இருக்கும் என்பதை கூறியிருக்கின்றீர்கள். மிக்க மகிழ்ச்சி. அவர் மட்டும் படித்திருந்தால் அது குடும்பத்துக்கு மகிழ்ச்சி அல்ல. அவருடைய துணைவியாரையும் அவர் படிக்க வைத்தது, அவருக்கு இணையாக படிக்க வைத்திருக்கிறேன் என்று கூறியது மிக்க மகிழ்ச்சி. எனக்கு ஒரு சிறப்பு. அவர் குடும்பத்தோடு எங்கள் வீட்டில் ஒரு நாள் தங்குவார் என்று நான் நினைத்தேன். ஆனால் காலையில் வந்தார், காஃபி மட்டும் சாப்பிட்டு விட்டு அது கூட தேவையில்லை என்றார். உடனே கோயிலுக்கு கிளம்பிவிட்டார். ஏனோ தெரியலை, முதல் நட்புலரியில் இருந்து வந்த ஒரு குடும்பம் ஒரு நாள் தங்கியிருப்பார்கள் என்று நான் மகிழ்ச்சியோடு இருந்த நேரம் அதை நான் அனுபவிக்க கொடுத்திருக்கவில்லை. அடுத்தது சுமதி மேடம், அவரும் வந்தார். அவரும் மகாபலிபுரம்லாம் சுற்றி பார்த்துட்டு கடைசி ஈவினிங் தான் வந்தாங்க. அவங்க சிறப்பான ஒரு வரவேற்பை கொடுத்தோம். அடுத்தது இன்னும் மறக்க முடியாத நாள், ரமேஷ் ஐயா அவர்கள் 3 நாள் தங்கியிருப்பார் என்று நினைத்தேன். என்னவோ தெரியவில்லை, ஆண்டவன் அதை கொடுத்து வைக்கவில்லை. ஒரே நாளில் அவர் ஊருக்கு செல்ல வேண்டும் என்று முடிவு ஆண்டவன் செய்து நினைத்து விட்டான். அதனால் அவரிடம் ஒரு நாள் கூட நான் நண்பர்களிடம் முழுமையாக அனுபவித்ததில்லை. அந்த நாள் எந்த நாள் வரும், எப்பொழுது வரும் என்று நான் காத்திருக்கின்றேன். நாராயணன் சார், கோயிலுக்கு வரேன்னு சொன்னீங்க, இன்னும் வரல. எப்போ வருவீங்கன்னு தெரியல. சீக்கிரம் வந்து உங்களுடைய மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். உங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் குடும்பத்தாரும் நலமுடன் வாழ ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.